ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு ஹோட்டலோட சிசிடிவில இவர் ஆர்டர் பண்ண சாப்பாடை மொத்தமா தூக்கிட்டு வரும்போது கால் லைட்டா ஸ்லிப் ஆனதுல மொத்தமும் கொட்டிடுச்ச. ரெஸ்லிங்ல ரோப்பு மேல ஏறி போறதெல்லாம் சாதாரணம். அப்படி ஒரு மேட்ச்ல இவர் ஏறி போக நினைக்கும் போது பாதியில ஸ்டக் ஆகி கவுந்துட்டாரு. என்னதான் உருட்டி விட்டாலும் ஒன்ன கூட அடிக்கலன்ற விரத்தியில என்ன பால் தூக்கிட்டு அங்க போயிட்டாரு. அட, அதையும் மிஸ் பண்ணிட்டாரே. ஒரு கடைக்கு வெளியே இருந்த சேர்ல இந்த லேடி உட்கார்ந்ததும் ஐயோ, சேரோட மல்லாக்க கவுந்துட்டாங்க. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இதுல கொடுத்திருக்கிற 4 டைமிங்ல எது தப்பான டைம்னு கண்டுபிடிங்க பாப்போம். நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வெளியே நின்று எதையோ பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வெளியே ஒரு மாடு தாங்க வந்துச்சு. அதுக்கு எடுத்தாங்க பாருங்க ஓட்டம். இந்த பொண்ணெல்லாம் வீட்டுல போய் தான் நின்று இருக்கும் போல. சாப்பாட டேபிள் மேல வச்சதும் என்ன ஒவ்வொருத்தரும் கொலப்பசியில இருந்திருக்கான் போல. வச்ச அடுத்த செகண்ட் காலி. கப்ப வின் பண்ணிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு வரும்போது இந்த கோயில்ல மணி எங்க கெட்டி விட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட் வரையணும். டேய், தெரிஞ்சு கெட்டினீங்களா இல்ல தெரியாம கெட்டினீங்களாடா? தலையில எண்ணெய் ஊத்தி ஹெட் மசாஜா? இந்தியன் ஹெட் மசாஜ் எப்படி இருக்கும்னா, முடிஞ்சா இதை சிரிக்காம பாருங்க பாப்போம். இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணி பார்த்திருப்பீங்க. அப்படி இந்த பொண்ணு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணி என்ன சம்பவம் பண்ணுச்சுன்னு பாருங்க. பேலன்ஸ் இல்லாம தத்தளிச்ச பொண்ணு பேலன்ஸுக்காக அவர் பேலன்ஸை உருவி விட்டுடுச்சுங்க. நல்ல வேலை மனுஷன் உள்ள ஒரு ட்ரவுசர் போட்டிருந்தாரு. இல்லனா என்ன ஆயிருந்திருக்கும். நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும் பாத்துக்கோங்க. இவர் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் போல. இவர் எப்படி பிராங்க் பண்ணியிருந்தாருன்னா, பொம்மை எலியை பார்த்து ஒரு செகண்ட் மறந்துட்டாரு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த பொண்ணு ஹேண்ட்பேக்ல எதையோ தேடிக்கிட்டே வருதா. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தது அத கவனிக்காம விட்டுடுச்சே. தலைவன் வேலையை எப்படி ரசிச்சு பாப்பாருன்னா, அங்க பொண்ணுங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து காப்பாத்திடுவாரு. ஆனா அதுவே பசங்கன்னா, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஐயா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. நான் இருக்கிற இளவிலே பாதி கீழே தொங்குதே. ஐயா ஐயா, உதிர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே. ஒரு வீட்டு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. 2 லேடிஸ் பைக்ல வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பைக்க நிறுத்துறேன்னு கொட்டடிச்சுட்டு வந்தா மட்டும் போதுமா? அதுக்கேத்த மாதிரி டான்ஸ் ஆடணுமே. ஆடி இருக்காரு.
பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல? தெய்வமே, வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கேது மணலாரி எது வந்துடக்கூடாது ஆண்டவா. இந்த போட்டியில அவங்கவங்க பொண்டாட்டியை உட்கார வச்சு புருஷமார்கள் ஈஸியா இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா அடுத்து புருஷங்களை உட்கார வச்சு இழுக்கும் போது இழுங்க இழுங்க நல்லா இழுங்க. இந்த பொண்ணு இழுக்கிறதுல ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டாரு. இவர் எப்போ பினிஷ் லைனுக்கு போறதே? ஒரு இடத்துல இந்த பொண்ணு பாட்டு பாட ஆரம்பிச்சதும் பின்னாடி அந்த பச்சை சட்டைக்காரர் பாட்டு சேருக்கே பொருட்களை போல. தண்ணி ஓரமா இருந்த இந்த பறவைங்கள்ல இந்த பறவை ஜஸ்ட் நெளிச்சு கொடுக்கும் போது ஏமோய் அவன் விழுந்துட்டான், என்ன ஆச்சுன்னு போய் பாரு. வெளியே சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்டாதான் பிரச்சனைன்னு வீட்டுக்குள்ள ஓட்டி இருந்திருக்காங்க. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. அட அதுவும் பிரச்சனையா? ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரோட்ல நின்னு இந்த பொண்ணு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது சுத்துங்க, அப்படிதான் சுத்துங்க சுத்துங்க. அச்சச்சோ, என்னம்மா இப்படி மல்லாக்க கவுந்துட்ட? இந்த மியூசிக் ட்ரூப்ல இங்க ட்ரம்ஸ் அடிக்கிறவர் ரொம்ப ஆர்வமா இருக்காப்ல. அடி சும்மா இடியா விழுதே. அவர் ஆர்வம் கொஞ்சம் அதிகமானதுல அலை போட்டு மீன் பிடிக்க ஒரு சின்ன போட்லயாச்சும் போவாங்க. ஆனா தலைவன் எதுல மீன் பிடிக்க போயிருந்தாருன்னு பாருங்க. அவர் வலைய தூக்கி போட்டதும் அவரே தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு. இவர் பேசிட்டே சேர்ல வந்து உட்காரும் போது என்னத்த தேடுறாரு? ஐயோ, எப்படி வித்தியாசமா விழுறதுன்னு இவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நவராத்திரிய இப்படி டான்ஸ் ஆடி கொண்டாடுவாங்க. ஆனா இங்க என்ன நன்னு டான்ஸ் ஆடி நவராத்திரியை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆத்தி, முதல் நாள் ஜிம்முக்கு போன பொண்ணு இத பண்ண தெரியாதானே அதுல ஏறி இருந்திருக்கு. அது ஓ, இதான் டான்சிங் எக்ஸசைஸா? ஸ்லிப் ஆகி விழுந்தவங்கள பார்த்தோம். ஆனா இவரு ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிட்டாரே. ஸ்மார்ட் வாட்ச் ஸ்கிரீனை நம்மளே சரி பண்ணலான்னு பண்ண போய் கடைசியா இந்த பொண்ணு பசிக்குதுன்னு சாப்பாடை ஓபன் பண்ணும்போது இந்த மியூசிக்கல் சேர் போட்டியில என்ன நடந்ததுன்னா யானைக்கும் அடி செருக்கும்பாங்க. அப்படி மின்னல் வேகத்துல வந்த குதிரை விளையாட்டு பிள்ளை பாலை எத்துறன்னு
இவருக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கவே கூடாதுங்க. மொத்த ரேக்லயும் பீஸாவை அடுக்கி வச்சதும் பாவங்க மனுஷன். கண்டிப்பா வேலையோட கடைசி நாள் தான் அது. கல்யாண ஸ்டேஜ்ல அண்ணன் கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது டீம் ஒர்க்னா இதாங்க. எப்படி வேலை பார்க்கறாங்க பாருங்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஜாவ்லின் த்ரோல த்ரோ பண்ணிட்டு விழுவாங்க. ஆனா இவரு என்ன பாஸ் த்ரோ பண்ணாமலே விழுந்து கிடக்குறீங்க? நேச்சர் நல்லா இருக்கேன்னு எடுத்தாங்க வீடியோ. அதுல நம்ம இப்படி விழுந்து கிடப்போன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. எப்படியா அளவெடுத்து ஏத்திட்டு வந்தாரா என்ன? கல்யாண ஃபங்க்ஷன்ல ஒரு ஆர்வத்துல மேல ஏறி டான்ஸ் ஆடிட்டு இறங்கும் போது போலீஸ் ட்ரெயினில் நடந்த பரேட்ல அபவுட் டர்ன்ல இவர் மட்டும் ரைட்ல திரும்பிட்டாரு. கூட யாரும் வரலன்னு கூடவா தெரியல. நல்ல வேலை அந்த ஆபீசர் கவனிக்கல. இந்த பொண்ணு ரைட முடிச்சு கீழே இறங்கும் போது காலையில வந்து வேலையை ஆரம்பிக்கும் போதே ஸ்விம்மிங் பூல்ல இந்த பையன் விளையாட்டா வந்து ஜம்ப் பண்ணியிருந்தான். அத அங்க கூடியிருந்த ஃப்ரெண்டுங்களை ஒருத்தன் செஞ்சு காட்டும் போது ஏண்டா அவன் விழுந்ததுக்கு இப்படியாடா சிரிப்பீங்க? இவர் அதை தாண்டணும்னு நினைச்சதுமே அட பல்ட்டிலாம் அடிச்சு போட்டார. நனைஞ்சு ஈரக்காலோட வர்றீங்க பார்த்து. அக்கா காலையில ஜிம்முக்கு போல அதனால இதுல ஏறிட்டாங்க மல்லாக்க. ஸ்லிப்பான என்ன அச்சோ ஆகிடுச்ச ஸ்லிப்பு. வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்த லேடி திடீர்னு அவசரமா ஓடும்போது குறுக்கால அந்த நாய் வந்துடுச்சு. பெனால்டி ஷாட்டை எப்படி அடிக்கணும், இவன் எங்க அடிச்சிருக்கான்னு பாருங்க. ஒருவேளை அவரு கோல் கீப்பர் நினைச்சிட்டான் போல. தலைவன் குசும்ப பாத்தீங்களா? ஓ, அவர் மண்டையில இருக்கிற பாட்டில குறி வைக்கிறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். இப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் தைரியமா இருந்தாரு போல. இந்த நாய் எப்படி தண்ணி குடிக்குதுன்னு பாருங்களேன். கொழுப்புடா உனக்கு. இங்க மழை தண்ணிய பார்த்ததும் இந்த பொண்ணோட ஆசை விபரீத ஆசையால இருந்திருக்கு. ஏன் உனக்கு இந்த வேலை? டென்னிஸ் மேட்ச்ல அவர் மேல அப்படி என்னமா காண்டு உனக்கு? நிக்கிறத பார்த்தா ஏதோ விபரீதமா பண்ண போகுது போல. வேண்டாமா வேண்டாம், வலிக்கிட போகுது. நமக்கு இது தேவையா? ஸ்கூல் பேக்கோட நடந்து வந்த பைய வேலன்னு இருந்திருக்கு.
சரியா தானே வராரு, கீழே விழ வாய்ப்பே இல்லைல்ல. ஆனா இருக்கு ட்விஸ்ட். அவர் திரும்பும் போது கால் தட்டிடுச்சு. தம்பி பார்த்து பார்த்து காலை வச்சாலும் வெயிலன்னு இருந்தா யாரால மாத்த முடியும்? தம்பி மழை பிஞ்சு சகதியா இருக்கு பார்த்து வாடா. ஆனா அதெல்லாம் பிரச்சனையே இல்லைண்ணே. இந்த லேடியோட புத்திசாலித்தனம் இருக்கே. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு கச்சேரியில இங்க உட்கார்ந்து இருந்தவர் சேர் அட்ஜஸ்ட் பண்றேன்னு சேர் அட்ஜஸ்ட் பண்ண நினைச்சது தப்பா? அப்படியே மல்லாக்க கவுந்துட்டாரு. இந்த அக்கா என்ன பண்ண போகுதோ? ஜஸ்ட்ல தாங்க போச்சு. அடுத்த சான்ஸை தாண்டிடுவாங்க. ஐஸ்ல சறுக்கிறது சரி, எப்படி நிப்பீங்க எப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட இருந்து கத்துக்கோங்க. இப்படிதான் இவர் நடந்து வரும்போது ரோட்ல ஒரு பால் கிடந்திருக்கு. அதை எத்தலாம் நினைக்கும் போது இந்த பையன் ஒண்ணும் பண்ணல, கொடையை பிடிச்சிட்டு மலையத்தான் ரசிச்சான். அதுக்கே இந்த பொண்ணு எப்படி ஒரு வித்தை காட்டி இருந்ததுன்னு பாருங்க. இது செம வீடியோங்க. இந்த லேடி நாய்க்கு சாப்பாடு போட்டுட்டு கேட்டை திறந்து வெளியே வந்தாங்க. இதான் சான்ஸ்னு எஸ்கேப் ஆயிட்டான். அத அந்த லேடி கவனிக்கல போங்க. கேட்டை பூட்டிட்டு அவங்களும் உள்ள போயிட்டாங்க. A few moments later. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் நாயை கொண்டு வந்து கொடுத்திருந்தாரு. பாண்டி எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஓட்ட பந்தயத்துல தடுமாறி பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு தடுமாற்றத்தை பார்த்திருக்கீங்களா? ஒரு பேட்மிண்டன் மேட்ச்ல ஒரே மேட்ச்ல எத்தனை பேர் வலிக்கு விழுந்தாங்கன்னு பாருங்க. 1 2 3 பாய் பாய் டாடா குட் பை கயா. என்னங்கடா எல்லாரும் ஒரே சைடே வலிக்கு விழுறீங்க? எவனாவது செய்வன வச்சுட்டானா? ஒருத்தர் அந்த லாரிய வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது குறுக்கால வந்த இவர் போட்ல கரைக்கு வந்து இறங்குற நேரத்துல அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேலை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சே. Father, praise the Lord. இது வரைக்கும் எந்த பரிசுமே விழுகலைங்க. இவர் ஆனந்தமா கிரில்ல ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அதை திருப்ப நினைச்சாரு. இப்படி போனை நோண்டிக்கிட்டே நடக்க வேண்டியது, அப்புறம் எதிலியாட்டி இடிச்சிக்க வேண்டியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.